நீங்க என்ன காய்கறி கடைக்கு போக சொன்னீங்க? காய்கறி கடைக்கே போயிட்டியா? ஆமாண்ணே. சொல்லுங்கண்ணே, எதுவும் காய்கறி கடைக்கு வர சொன்னீங்களா? உன்கிட்ட பேச பிடிக்கல, அவன்கிட்டே கொடுறான். அவர் சும்மா ஆபீஸ்ல இருந்துட்டு நம்மள போயிட்டு கடைக்கு போயிட்டு வா, அதுக்கு போயிட்டு வாங்க. ஆனா பிபி உங்களை திட்டுறாருண்ணே. ஆனா இங்க காய்கறி கடைக்கு வந்துருக்கோண்ணே. ஆனா ஆனா இல்லண்ணா, பேசே ஸ்மைலி பேஸ் தானே. அழகா கேர்ள்ஸோட பேசிட்டு இருந்தா மனசு போட்டவங்க பஜ்ஜோட டேஸ்ட் பஜ்ஜிலேயோ அதை போடுற வாழைக்காலையோ கிடையாது, நம்ம கையில தான். அதனால கையை இதுலயே கழுவிட வேண்டியதான். கெட்டு போயிருக்கான்னு பாருங்க. கிட்டவா All my friends are toxic, all ambitionless, so rude. மஷ்ரூம் பஜ்ஜி உலக வரலாற்று முதல் முறையாக மஷ்ரூம் பஜ்ஜி செஞ்சுட்டு இருக்கோம். டிகிரியா? உருளைக்கிழங்கு போண்டா. நான் இது வரைக்கும் சொல்லாத ஒன்று சொல்றேன். பிபி திருநெல்வேலியில் ஒரு இடம் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அப்பா ரூம் கட்டி இவ்வளோ நேரம் நம்ம நெருப்புல விட்டோம், அது இன்னும் கருக்கல பாருங்க. அப்பனா என்ன சுடல நடத்த உதவி? நான் ஆஃப் பண்ணிட்டேன், எப்படி சுடும்? ஐயோ நானும் ஆஃப் பண்ணிருக்கேன். நீ என்ன எழவி அது? போட போறது வளையல் பஜ்ஜி. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது மக்கள்கிட்ட கேட்போம், நீங்க சொல்லுங்க. இல்ல, ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு, ரொம்ப பதமா இருக்கு. பதம்லாம் சொல்றாரு. நிறைய பதம் பார்த்தோம்டா. லேடிஸ் பக்கத்துல ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க ஃபிங்கரே நோண்டிட்டு இருப்பாங்க. ஏன்டான்னு கேட்டா லேடிஸ் ஃபிங்கர் சாப்பிட்டா அப்படிமா. அப்புறம் வந்தனா ஜோக் இல்ல இல்லையா? பஜ்ஜி போடுற தாத்தா இருக்காரு. 4 மணி கடை போட்டாருன்னா 4 காலுக்கு போலீஸ்காரன் வந்துட்டாங்க. கடையை எடுக்கிறீங்க என்ன? 4 மணி கடை போட்டாருன்னா 6 மணிக்கெல்லாம் முடிடுவாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க. 2 மணி நேரத்துல எல்லா சரக்கும் போயிடும். அது என்ன அதிகாரி பாட்டி தாத்தா ஏதோ கூட பின்னி இருக்காருன்னு நினைக்கிறேன். பின்னிட்டு நம்மள்ட்ட சொல்லுவார். அது என்ன யார் வாயிலையும் கஸ்டமர் சார் கஷ்டி விடுவாரு. ஓ, கொடைக்கானல் விடுவாரா? அவ்வளவுதான். இது எங்க தாத்தா? உங்க தாத்தா பத்தி நீங்க சொல்லுங்க. எங்க தாத்தா பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு ஜென்டில்மேன். அந்த படத்துல நடிச்சாரா? சிஎஸ் தாத்தா டாஸ்மார்க் லீஸுக்கு எடுத்தாரா இல்ல சாராயமே காய்ச்சாரா? என்னைக்காவது உன் கையை பார்த்திருக்காரா? பார்த்து என்ன சொன்னாரு? அவ்வளவுதான். ஜோசியத்துல போய் கூட சொல்லுவாங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. அவங்க தாத்தா உங்க அப்பாக்கு என்ன சொன்னாரு? அவங்களோட 55 வயசுக்கு அப்புறம் மிகப்பெரிய பணக்காரன் ஆவாரு. உங்க அப்பாவுக்கு என்ன வயசு? 56. உங்க தாத்தா இப்ப யாரு? பிராடு. யாரோ டீ கடை வைக்கலாம் என்று கொடுத்த யோசனை, முட்டாள் தனமான யோசனையை நம்பி சிஎஸ் களத்துல இருக்கீங்க. நம்ம தனியார் நிறுவனத்துல கேட்டு சொல்லுங்க. வாங்க பைக் எடுத்துட்டு வாங்க. பரவாயில்ல, 20 ரூபா தான். அதுலயும் தண்ணி தான் இருக்கு, இதுலயும் தண்ணி தான் இருக்கு. தம்பி ஒண்ணு இல்ல. ஆனா என்ன இருந்தாலும் அவனை திட்டக்கூடாது. நான் இந்த சமோசா உடைச்சு உள்ள இருக்கிற குப்பையெல்லாம் கொட்டிட்டு மசாலா அது எனக்கு பிடிக்காது. எல்லாம் ஓட தான் முடியும். ஆனால் ஓட்ட திட்டு குப்பையை கொட்டிடுறேன். இருந்தாலும் இது மனசு வேதனையா இருக்குல்ல. இப்ப இந்த பழத்தை யார் சாப்பிட முடியும்? பழம் இல்ல, காய். கரிஷ்மா விட்டு போயாச்சு, போய் ரொம்ப நாளாச்சு, 4 வருஷம் வீடாச்சு. இதோட ஃபீலும் அப்படியே இருக்கு. கலக்கிட்டடா காப்பி. என்ன நினைச்சு எனக்கே வெறி. அடுத்து போறதுக்கு முன்னாடி மாம்பழ பஜ்ஜிக்கு அவரு எது ஃப்ரீயா இருக்கு கொடுங்க. சாக்லேட் பஜ்ஜி உங்க ஆளுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் டைரி மில்க் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி அதை யூஸ்ஃபுல்லா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு அட்வைஸ். சுற்றி நின்று ஊரே பார்க்க பஜ்ஜி மட்டும் தான் சாப்பிடுறீங்க. அடுத்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் போதுன வயிறு ஃபுல்லுங்க. இது பஜ்ஜி இல்ல,
குளுக்கோஸ் பக்கோடா